ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, பென்ஷன்தாரர்களுக்கு குடும்ப பென்ஷன் குறித்து முக்கிய அப்டேட். வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி செய்ய பல்வேறு வசதிகளை வழங்குகிறது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் தேசிய ஓய்வூதிய திட்டம். இந்த பென்ஷன் வசதியின் மூலம் ஊழியர்களுக்கும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் இபிஎஃப்ஓ நிதி பாதுகாப்பை வழங்குகிறது. ஊழியர்களுக்கு இபிஎஸ் திட்டம் மூலம் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பணியாளர்கள் மட்டுமில்லாமல் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் பயன்பெறுகின்றனர். இபிஎஃப்ஓ உறுப்பினர் இறந்துவிட்டால் அவரது மனைவி அல்லது கணவர் மற்றும் குழந்தைகள் ஓய்வூதியத்தின் பலனை பெற முடியும். எனவே இது குடும்ப ஓய்வூதியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற எந்த ஒரு பணியாளரும் 10 ஆண்டுகள் ஒரே வேளையில் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். இந்த திட்டத்திற்கு நிறுவனம் மட்டுமே பங்களிக்கிறது. இங்கு பிஎஃப் சேமிப்பில் நிறுவனம் வழங்கும் 12% பங்களிப்பில் 8.33% இபிஎஸ் நிதிக்கு செல்கிறது. குடும்ப ஓய்வூதியம் பெற 10 ஆண்டுகள் பணிபுரிவது அவசியம். இபிஎஸ் உறுப்பினர் இறந்த பிறகு அவரது மனைவிக்கு ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கும். பணியாளருக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கும் 25 வயது வரை ஓய்வூதியம் கிடைக்கும். பணியாளர் திருமணமாகாதவர் என்றால் அவரது நாமினிக்கு பென்ஷன் வழங்கப்படும். ஒருவேளை நாமினி இல்லை என்றால் பணியாளரின் பெற்றோருக்கு இந்த ஓய்வூதியம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.